My name is Amira. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. Assalatu wassalamu ala rasulihil karim. Amma ba'd. கண்ணியத்துக்கும் மிகுந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இன்று முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசப் போகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் வ ஹுவ அலா நூரின் பிரப்பிஹ் ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ் உலாயிக ஃபி லலாலின் முபீன். அல்லாஹ் எவருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்கிறானோ அவர் அல்லாஹ்வின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் திக்ரை நினைவை விட்டு விலக்கிவிட்டால் அவரின் இதயம் கடினமாகிவிடும். இதனால் அவர்களுக்கு தான் கேடு. முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறார். அவர் காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, காலையில் ஒரு நறுமணம், மாலையில் ஒரு நறுமணம், 3 வேளைகளும் விதவிதமான உணவு பழக்கம் என்ற செல்வ வசதியோடு அவரின் சிறிய வயது கழிந்தது. முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்காம் வீட்டில் இஸ்லாத்திற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது விவரங்களை விசாரிக்க அங்கு முஸ்அப் வந்தார். குர்ஆன் வசனங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டார். பின்னர் இஸ்லாத்தை தழுவினார். இச்செய்தியை அவர் தாயாரிடம் தெரிவிக்காமல் ரகசியமாக வைத்திருந்த போது மற்றவர்கள் மூலம் இச்செய்தி அவர் தாயார் காதில் கேட்டது. அவர் தாயார் மிகவும் அவரை கடினமாக கண்டித்தார். அவர் அன்னை கொடுமை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலோசனை பேரில் அபிசீனியாவிற்கு சென்றார். ஷூஃபா அபு தாலிப் என்ற இடத்தில் பனு ஹாஷிம்கள் அடைத்து வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட போது அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துன்பங்களை பகிர்ந்து கொண்டனர். அதுவரை அவருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் அனைத்தையும் அவர் மனனம் செய்தார். அகஃபா உடன்படிக்கைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதராக யத்ரிபூருக்கு அனுப்பினார். இவர் முதல் இஸ்லாமிய இளைஞர் அழைப்பாளர். முதல் அகஃபா உடன்படிக்கை வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது. ஹஜ் காலம் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அழைப்பாளர்களை மதீனாவிற்கு உடன்படிக்கை செய்தவர்களுடன் அனுப்பி வைத்தார். இந்த அழைப்பாளர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மத அறிவை கற்றுக்கொள்வதற்கும் இந்த அழைப்பாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதனான ஒருவர் முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் பத்ர் மற்றும் உஹது போரில் கலந்து கொண்டார். உஹது போரின் போது இவர் தலைமையில் கொடி கொடுக்கப்பட்டது. அவர் வலது கையில் கொடி பிடித்து போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரின் வலது கையை ஒரு எதிரி வெட்டி விடுகிறார். ஆனால் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் அவர் இடது கையில் கொடி பிடித்து போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் இடது கையையும் வெட்டி விடுகிறார். ஆனால் கொடியை கீழே விட்டு விடாமல் கீழே மண்டியிட்டு தனது கழுத்தாலும் நெஞ்சாலும் கொடியை கீழே விட்டு விடாமல் அணைத்து கொண்டார். இவர் பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றத்திலே இருப்பார்கள். முஸ்லிம்கள் போரிட்டு கொண்டிருக்கும் போது எதிரி ஒருவன் முஸ்அபை கொன்றுவிட்டு நபி அவர்களை கொன்றதாக எண்ணி கூச்சலிட்டான். இச்செய்தியை கேட்டு முஸ்லிம்கள் அனைவரும் சோகமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பதை கண்டு வீரமாக போராடுகின்றனர். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரின் அன்று ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் கடைசியாக விட்டு சென்றது அவர் அணிந்திருந்த துணி மட்டுமே. அதனை கொண்டு அவர் தலையை மறைத்தால் அவர் காலு தெரியும், அவரின் கால்களை மறைத்தால் அவர் தலை தெரியும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கொண்டு அவர் தலையை மறைத்து விடலாம், ஒரு வகையான புல்லை அவர் காலை வைத்து மறைத்து விடலாம் என்று கூறினார். செல்வ வசதியோடு பிறந்த முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் சென்று போரிட்டு ஷஹீதானார். இவர்களைப் போலவே உங்களையும் என்னையும் ஈமானுடையனாகவும் ஷஹீது பித்அத் போன்ற கொடிய பாவங்களை செய்யாமல் அல்லாஹ் நம்மளை காப்பானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்படி